கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, நம்ம கடைசி காலங்களில் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்துகிறத நினைத்து நம்ம ஆண்டுடைய வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு, ஒரு அலாரமாக, ஒரு எச்சரிப்பாக கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்காய் கர்த்தர் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை நீங்கள் தொடர்ந்து படித்தீங்கன்னா இப்படி இருக்குது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு லிஸ்டே கர்த்தர் அந்த இடத்துல கொடுத்ததோடு மாத்திரமில்லாமல் கடைசியில் 21வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்க கூட பேசுங்கப்பா. இப்படி வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த கடைசி காலத்துல வல்லமையான வார்த்தைகளை கர்த்தர் எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாருங்க, அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம கடைசி காலங்களில் வாழ்கிறோம். இந்த உலகத்தில் பாருங்க, ஒரு காலங்களில் நம்முடைய முற்பிதாக்கள் வாழ்ந்த காலங்கள் எடுத்து பார்த்தால், இல்லைன்னா நம்முடைய பெற்றோர்கள் வாழ்க்கை காலங்களை குறித்து பார்த்தால், அந்த காலத்திற்கும் நம்ம வாழ்கிற இந்த 21வது நூற்றாண்டில் குறிப்பாக இந்த காலங்களில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் அன்றைக்கு நம்முடைய பிதாக்களுடைய காலங்களில் உள்ளதுக்கும் நிறைய வித்தியாசத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், பிரதர், இதெல்லாம் நார்மலாக நடக்கிறது, இதெல்லாமா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி ஒருவேளை உங்களுடைய நம்முடைய எண்ணங்களில் தோன்றுவது உண்டு. ஆனால் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் வாழ்கிற காலம் கடைசி காலம். அப்போ கடைசி காலத்தில் ஒவ்வொரு காலங்களும் மாற ஒவ்வொரு வருடங்களும் கூட நம்ம கடைசி காலத்தின் விளிம்பில் இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் இந்த கடைசி நாட்களில் எப்படி உலகம் போகுமா, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லி தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். இது பலமுறை நம்ம இந்த அதிகாரத்தை படித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். அப்போனா இந்த கடைசி காலம் அந்த கொடிய காலத்திற்கு ஏற்ற விதத்தில் தான் இந்த உலகம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வடிவமைக்கப்பட்டு அதற்கு ஏற்ற விதத்தில் இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இப்படிப்பட்ட உலகத்துல தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட கொடிய காலங்களில் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி நாம் பரிசுத்தமாக வாழ முடியும், எப்படி நம் தேவனுக்கு சித்தமாக, தேவனுக்கு விருப்பமாக, தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வேதத்தில் சொல்லி கொடுத்திருக்கிறார். அதுக்கு ஏற்றபடி நீங்களும் நானும் வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதன் அடிப்படையில் இன்னைக்கு பாருங்க, இந்த கடைசி காலத்துல மாம்சத்தின் கிரியைகள், அதாவது பிசாசானவன் மனிதனுடைய மாம்சத்துல பலவிதமான சோதனைகளை, பலவிதமான பாவ காரியங்களையும் இந்த கடைசி காலங்களை அதிகமாக்கி கொண்டிருக்கிற காலம் தான் இந்த கடைசி காலம். அப்போ இந்த காலத்துல பிசாசானவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னா, மனிதனுடைய சரீர காரியங்கள்ல மாம்சத்தின் கிரியைகளை அதிகமாக்கி கொண்டிருக்கிறான். பாருங்க, எங்க பார்த்தாலும் இப்படிப்பட்ட பாவமான காரியங்கள் உலகத்துல நிறைவேறி கொண்டிருக்கிறது. சரீர ஆசைகள், சரீர இச்சைகள், சரீர பிரகாரமான அசுத்தமான காரியங்கள், காமவிகாரம், இப்படிப்பட்ட காரியங்களை பிசாசானவன் என்ன பண்றான், சரீரத்துல அந்த ஆசைகளும் இச்சைகளையும் உருவாக்கி மனிதனை அழித்து கொண்டிருக்கிற காலம் தான் இந்த கடைசி காலம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுல ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். 21வது வசனத்துல 4வது பகுதி களியாட்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. களியாட்டுகள் என்று சொன்னால் என்ன அப்படின்னா, பாருங்க, ஒரு காலத்துல களியாட்டுகள் என்று சொல்லும்போது நம்ம இந்த இன்டர்நெட் வரும் முன்னாடி, இல்லைன்னா மொபைல் எல்லாம் அதிகமாக பழக்கத்தில் வருவதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், வெளியில போயிட்டு பிள்ளைகளோடு சேர்ந்து நம்ம பல விதமான விளையாட்டுகளை விளையாடி இருக்கிறோம். என்ன பண்ணாங்க, வாலிபால் விளையாடினாங்க, கிரிக்கெட் விளையாடினாங்க. இன்னும் அதெல்லாம் தாண்டி என்ன பண்ணாங்க, நம்ம ஊர்லலாம் கோழி விளையாடி இருக்கிறோம். இப்படி பல விளையாட்டுகள் இருக்குது. இப்போ நம்ம படிக்கிற காலங்களில் இப்படியெல்லாம் பண்ணோம். ஆனால் இதெல்லாம் ஒரு புறத்தில் பிசிக்கலுக்கு, பாடிக்கு நம்ம ஆக்ஷன் கொடுக்குற விதத்தில், இல்லைன்னா பாடிக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குற விதத்தில் அநேக கேம் எல்லாம் இருந்துச்சு ஒரு காலம். ஆனால் இன்னைக்கு பாருங்க, அது அப்படியே மாறிவிட்டு என்னவா வந்துருச்சு, இந்த காலத்துல, இந்த கடைசி காலத்துல நம்ம வாழ்கிற இந்த காலத்துல எல்லாமே இது ஆன்லைனாக மாறிவிட்டது. எப்படி நம்ம பிசிக்கலுக்கு நம்ம
எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்து சரீரத்துக்கு அது நன்றாக இருந்தது தான், விளையாட வேண்டும், விளையாடுறது தவறு கிடையாது. ஆனால் இன்றைக்கு பிசாசானவன் என்ன பண்ணி வைத்திருக்கிறான் அப்படின்னா, இந்த கடைசி காலத்தில் இந்த கேமை வந்து என்ன பண்ணுறான், பிசிக்கலாக விளையாடி கொண்டிருந்த கேமை அப்படியே டிஜிட்டலாக மாற்றி விடுகிறான். டிஜிட்டலாக மாற்றி மனிதனை என்ன பண்ணுறான், மனிதனை பெரியவங்களை மாத்திரமல்ல, வாலிபனை மாத்திரமல்ல, இளம் சிறு பிள்ளைகளையும் இளம் வாலிபர்களையும் பிசாசானவன் டார்கெட் பண்ணி இந்த டிஜிட்டல் கேம் மூலமாக அநேகரை இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அழித்து கொண்டிருக்கிறான் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாட்களில் களியாட்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. களியாட்டுகள் என்று சொன்னால் கழிக்கிறது தவறு இல்லை, களி என்று சொன்னால் விளையாடுறது, கேம் விளையாடுறது தவறு கிடையாது. ஆனால் இன்னைக்கு பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா, அதுல இன்னைக்கு அநேகரை அடிமைப்படுத்தி அவனுடைய வாழ்க்கையை அழிக்கும்படிக்காக பிசாசானவன் இந்த டிஜிட்டல் கேம் மூலமாக போராடிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொன்னாரு, இதெல்லாம் ஒரு மாம்சத்தின் கிரியைகள், இது மாம்சத்துல எழும்புகிற ஒரு ஆசை. அப்போ இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறான் பிசாசானவன், அப்படிப்பட்ட காரியங்களை இன்டர்நெட் மூலமாய், மொபைல் மூலமாய், லேப்டாப் மூலமாய் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் என்ன செய்யறான், ஃப்ரீயாக அப்ளிகேஷன் மூலமாய் கொடுத்து நிறைய வாலிபர்களை இன்னைக்கு அழித்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்போ பாருங்க, கடந்த நாளில் கேட்ட ஒரு செய்தி, சன் நியூஸில் வந்த ஒரு செய்தி தான். என்ன நியூஸ் அப்படின்னா, நம்முடைய இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் இருந்த ஒரு வாலிப தம்பி, ஒரு இளம் வாலிபன், 15 வயது ஆகக்கூடிய ஒரு வாலிப தம்பி என்ன பண்ணுறாப்புல, அவன் கேமுக்கு ரொம்ப அடிமையாக இருந்திருக்கிறான். கேமில் பல கேம் இருக்குது, அதில் ஒரு கேமை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கேமுக்கு அவன் என்ன பண்ணுவானா, எல்லாரும் பெற்றோர்கள் தூங்கின பிறகு எழும்பி கேம் விளையாடுவானா. கேம் விளையாடுறது மாத்திரமில்ல, அந்த கேமில் ரொம்ப நேரத்தை செலவு பண்ணுவானா. 1 மணி 2 மணி, ஸ்கூல் இருந்தால் கூட அந்த இரவெல்லாம் அந்த கேம் விளையாடுறதுல அடிக்ஷனாகி மாறிக்கொண்டே இருந்தான். அவனுக்கு அந்த கேம்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு அவ்வளோ அதில் மேலே ஒரு விருப்பம். அப்போ பெற்றோர்கள் கண்டித்து பார்த்தாங்க, அவன் கேட்கல. அவன் கேமில் ரொம்ப அதீத தீவிரமாக இருந்தான். ஒருவேளை பெற்றோர் நினச்சிருப்பாங்க, சரி என்ன கேமு தானே விளையாடுறான், அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு ஒருவேளை பெற்றோர் நினைத்து ஒருவேளை அசால்ட்டாக இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் நடந்த என்ன சம்பவம் தெரியுமா, ரீசெண்டாக நடந்த சம்பவம் தான். இவனுக்கு அதில் கேமில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி 1 மணி 2 மணி நேரம், 2 மணி 3 மணி ஆகுது, 3 மணி அதிகாலை வேலை வந்துருச்சு. அவன் அந்த கேமில் அடிக்ஷனாக இருந்து கேம் விளையாடிட்டு இருக்கிறான். அதில் ஒருவேளை அந்த விளையாட்டு எல்லாம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவனுக்கு என்டர்டெயின் பண்ணுறதுக்காக, அதில் ஒரு ப்ளஷரை கொடுக்கும்படிக்காக பிசாசானவன் பல காரியங்கள் வைத்திருக்கிறான். நீங்கள் ஒன்றா போகும்போது அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இன்வால்மெண்ட் ஆகி அவன் என்ன பண்ணுறான், அந்த கேமில் ரொம்ப அடிக்ஷன் ஆகி போயிட்டு இருக்கும்போது என்ன நடந்துருச்சு, அவனுக்கு தெரியாமலே அவனுடைய சரீரத்தில் அந்த கேம் மேலே அடிக்ஷனில் அவனுக்கு சரீரத்தில் என்ன நடந்துச்சுன்னா, அதிகமாக அவனுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகி ரொம்ப பீக்காக மாறி பிரெயினுக்கு போகக்கூடிய அந்த நரம்பு மண்டலத்தில் பாதித்து அந்த நரம்பு ஸ்பாட்லேயே வெடித்து என்ன செஞ்சிருச்சு, பிளட்டு ப்ளீடிங் ஆகி ஸ்பாட்லேயே அவன் மரித்து போகிறான். வாலிபன், இளம் வாலிபன். இது ஒரு கேமுக்கு அடிக்ஷன் ஆனதுனால அந்த பிள்ளை இன்னைக்கு பூமியில் இல்லை, மரித்து போய்விட்டான். பெற்றோர்கள் பார்க்குறாங்க, ஐயோ என் பிள்ளை இறந்துட்டானே, கவலைப்பட்டிருப்பாங்க, கண்ணீர் விட்டுருப்பாங்க, ஐயோ என் தலைமுறை அழிந்து போனது. எதுக்காக? டிஜிட்டல் களியாட்டம். இது யார் பண்ணது? டிஜிட்டல் மூலமாக பண்ணு, தவறு இல்லை, இதில் என்ன தப்பு இருக்குது, கேம் தானே நினைத்து கொடுத்தார்கள். இன்னைக்கு பிள்ளை இழந்திருக்கிறாங்க. இது ஒருவர் அல்ல, இன்னைக்கு இது அநேக நாட்கள் இன்னைக்கு உலகமெங்கும் இது நடந்துட்டு இருக்கு. இந்தியா மட்டும் கிடையாது, இது ஒரு எக்ஸாம்பிள். உலகமெங்கும் இப்படிப்பட்டதான கொடிய காரியங்கள் உலகமெங்கும் நடந்துட்டு இருக்குங்க. அதனால இதை பார்த்து கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க பெற்றோராக இருப்பீங்கன்னா பிள்ளைகளோடு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், சாதாரண கேம் தானே, அதனால் என்ன நடக்க போகிறது நினைக்கலாம். இல்லைங்க, நீங்கள் அந்த பிள்ளைகளை அப்படி நீ விட சரீரத்தில் பல கெமிக்கல் சேஞ்சஸ் உண்டாகி என்ன செய்யுமா, அவனை அதுக்கு அடிக்ஷனாய் மாறி அதுக்கு அடிமையாக்கி அவனை அழித்து விடும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ இதிலிருந்து வெளியே வருவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா, வாலிப பிள்ளைகளோ இளம் பிள்ளைகளா இருந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம், பிரதர் இதிலிருந்து வெளியே வர முடியுமா, இதுலேருந்து எப்படி நான் வெளியே வருவேன், இந்த அடிக்ஷனில் இருக்கிற எனக்கு பார்க்கணுன்ற மாதிரி எனக்கு ஆசையாக இருக்குது, இந்த களியாட்டுகள் மேலே எனக்கு ரொம்ப மோகமாக இருக்குது, நான் இதுலேருந்து வெளியே வர முடியுமா அப்படின்னு ஒருவேளை நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னா, கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். சங்கீதம் 91 அதிகாரம் 14 வசனம் சொல்லுது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடினால் அவனை நான் விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் வைப்பேன் என்று சொல்றாரு. அப்படின்னா உங்களுக்கு இந்த கேம்ல அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணுமா, ஒரே ஒரு வழி இருக்குங்க.
கர்த்தர் சொல்கிறார், என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால். அப்படின்னா என்னிடம் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம். உங்களையும் என்னையும் படைத்த, வானத்தையும் பூமியையும் படைத்து இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிற ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்துல நீங்கள் வாஞ்சை உள்ளவர்களாய் மாறும்போது எந்த விதமான அடிக்ஷனாக இருக்கலாம், களியாட்டை குறித்த, கேமை குறித்த, டிஜிட்டல் கேமை குறித்து, இல்லை ஏதாவது பாவங்களை குறித்த ஒரு அடிக்ஷனில் இருந்தால் கூட கர்த்தரதிலிருந்து விடுதலை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரு. இன்றைக்கி எந்த அடிமைத்தனமாக இருந்தாலும், களியாட்டு என்கிற அடிமைத்தனமாக இருந்தாலும், டிஜிட்டல் கேமில் நீங்கள் அடிக்ஷனோடு இருக்கிறீங்களா, இன்றைக்கி கர்த்தர் விடுதலை தருகிற ஒரு நாளாய் கர்த்தர் மாற்றுகிறார். காரணம், கடைசி காலம் இப்படிப்பட்ட இன்னும் பலவிதமான என்டர்டெயின்மெண்ட் பண்ணி மனிதனை அழிக்கும்படிக்காக, மனிதனுடைய சிந்தனை மண்டலத்தை அழித்து அவன் பக்கம் திருப்பி இந்த உலகத்துல இச்சையில உலக காரியங்களை அடிமைப்படும்படிக்காக சாத்தான் புதிய புதிய விதத்துல புதிய புதிய அகோரமான காரியங்களை கொண்டு வருவான், உண்மைத்தான். ஆனாலும் கர்த்தராகிய தேவனிடத்துல வரும்போது தேவன் உங்களுக்கு அதுல விடுதலை கொடுப்பார். உங்க பிள்ளைகள் இதில் அடிக்ஷனா இருக்கிறாங்களா, அவர்கள் தேவனிடத்துல வாஞ்சை உள்ளவர்களா அவர்களை மாற்றுங்கள். தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் அவர்களை உருவாக்கி எடுங்கள். நிச்சயமாக எந்த அடிக்ஷனாக இருந்தாலும் கர்த்தர் விடுதலை செய்ய போறார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த கடைசி காலங்களில் கர்த்தாவை களியாட்டு என்கிற ஆண்டவரே கேமில் அடிக்ஷனாய் மாற்றி ஜனங்களை அழிக்கும்படிக்காய் பிசாசானவர் இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவை, இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோடு நீ பேசி இருக்கிறீங்க அப்பா. இதை யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு விடுதலை கொடுங்க. ஒருவேளை பெற்றோர்கள் இதற்காய் கண்ணீரோடு என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று ஏங்குகிறார்களா, பெற்றோர்களுக்கு ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்து, குடும்பங்கள் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்து, பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்காலமாய் மாறட்டும். வருகை காயங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.